Taste the Daily. வணக்கம் மஞ்சு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணடம் பகுதியில் இயங்கி வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பெண்ணடம், பொன்னேரி, செம்பேரி, நந்திமங்கலம், வடகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்து விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த நெல்மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விற்பனையாக வைத்திருந்தனர். விவசாயிகளின் நெல் மூட்டைகள் சுமார் 10,000 மூட்டைகளில் நேற்று பெய்த மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்லாமல் நிலையத்திலேயே வைத்திருந்ததால் இடப்பற்றாக்குறை உள்ளிட்ட காரணங்களால் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும். மழையில் நனைந்த நெல் மூட்டைகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தொடர்ந்து இந்த பகுதியில் பெய்து வரும் மழை பொழுதெல்லாம் விவசாயிகளிடம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டது அனைத்தும் சேதமடைந்து வருகிறது. இதனால் விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்து வருகின்றனர். ஆனால் ஆளும் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. ஏற்கனவே வானிலை அறிக்கையில் கடலூர் மாவட்ட பகுதியில் மழை பெய்யும் என அறிவித்திருந்த நிலையில் முன்னேற்பாடுகள் செய்யப்படாமல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தற்பொழுது 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது விவசாயிகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சி, கூடுதல் தகவலுக்கு நன்றி தாமரை கண்ணன்.